அர்ச்சனா, நானும் ஒண்ணு செய்யவா? இவனை பத்தியா? பாத்துக்கோ கார்த்திக், அர்ச்சனா செஞ்ச மாதிரியே செய்யணும். என்னது? என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாரும் என்ன அதிர்ச்சியோட பாக்குறீங்க? நான் இப்ப நல்லா இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல, ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, அதான். ஆனா நீங்க 15 நிமிஷத்துக்கு மேல இங்க இருக்க கூடாது. டாக்டர் உங்களை ரொம்ப நேரம் உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. ஏன் 15 நிமிஷம்? நான் 14 நிமிஷம் தான் இங்க இருப்பேன். ஏன்னா டாக்டரை விட பெரிய டாக்டர் நீ இருக்கியே. பெரியம்மா, அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க, இந்தாங்க பேசுங்க. சுமதி இன்னும் அங்க இருந்து கிளம்பலையா? அவங்களால வர முடியாதுன்னு சொன்னாங்க, நீங்களே பேசுங்களேன். சொல்லு சுமதி. வணக்கம்க்கா. எங்க பெரியப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ஓ, இப்போ இப்போ என்ன பண்றது? அக்கா, நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கேன். அணுவை கூட்டிட்டு போக இன்னைக்கு என்னால வர முடியாதுக்கா. அத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். மாமா எப்படி இருக்காருக்கா? இன்னைக்கு அணுவை கூப்பிட வருவேன், அப்ப மாமாவையும் பாத்துடலான்னு நினைச்சேன். ஆனா வர முடியாம போயிடுச்சு. அக்கா, ஒண்ணு பண்ணுங்க, போனை ஸ்பீக்கர்ல போட்டுருங்க. எல்லார்கிட்டயும் பேசின மாதிரி இருக்கும்லக்கா. நீங்க அணுகிட்ட போனை கொடுங்கக்கா, அவ ஸ்பீக்கர்ல போட்டுருவா. இங்க பரமானு, இந்த போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவியா? சுமதி எல்லார்கிட்டயும் பேச ஆசைப்படுறேன். சரி. அம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். வணக்கம். வணக்கம் மாமா. இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. இங்க பாருங்க மாமா, இப்ப பசங்களோட பரீட்சை கூட முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிங்க மாமா. ராகுல் ஃபெயில் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மாமா. இங்க பாருங்க, நீங்க ராகுல் ஃபெயில் ஆயிட்டானேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நான் அதுக்காக அணுக்கும் ராகுலுக்கும் சம்பந்தம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த வருஷம் பாஸ் ஆகலன்னா என்ன, அடுத்த வருஷம் ஆயிட்டு போறான். நாம என்ன அவனை வேலைக்கு அனுப்ப போறோம்? எப்படி இருந்தாலும் வியாபாரத்தை தான் கவனிக்க போறான். அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும் மாமா? ராதிகா, ஆஃப் பண்ணு. சரி. இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். தீபாவளிக்குள்ள அணுக்கும் ராகுலுக்கும் கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலாம் மாமா. நான் உங்க போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வச்சிடுறேன் மாமா. ஹாய் அர்ச்சனா, எப்ப வந்த? நான் உன்னை கவனிக்கவே இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அனிதா, நீங்க தான் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என் புருஷனுடைய ஃப்ரெண்ட். அப்படி பார்த்தா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லுவேன், அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இப்ப எந்த பாதையில போகணும்னு முயற்சி பண்றீங்களோ அது ரொம்பவே தப்பு. அனிதா, உங்களோட வாழ்க்கை கார்த்திக் கிடையாது, சித்தார்த். உங்க பாதையில இருந்து தடுமாறாதீங்க. கார்த்திக் உங்களை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு அவரோட ஃப்ரெண்டே தன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்னு நினைச்சா, தப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா, தன்னோட மனைவி குழந்தைகிட்ட இருந்து தன்னை பிரிக்கிறாங்கன்னு நினைச்சா, இப்ப நீங்க கார்த்திக் கூட ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிற உறவை பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் ஏன் கூட ஏற்படுத்திக்கிறாரு.